அவர் ஐபிஎஸ் வேலையில இருந்து ஏன் வேலையை விட்டுட்டு வந்தாரு, ஏன் பிஜேபியில இணைஞ்ச 11 மாசத்திலேயே அவருக்கு மாநில பதவி எப்படி கிடைச்சது, அதன் பிறகு அந்த மாநில பதவியை எதுக்கு ராஜினாமா பண்ணினாரு, திடீர்னு தன்னோட வேலையை ராஜினாமா செய்யற அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனா கர்நாடகாவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திரு விஜி சித்தார்த் அவர்களுடைய தற்கொலை இவருக்கும் அதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. தினம் ஏதாவது ஒரு பிரஸ் மீட், ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இவரு. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கேயோட சேர்ந்து கூட்டணியில தான் இருக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. ஆனா அதற்கு எடப்பாடியார் தான் ஒத்து வரல. அந்த எலெக்ஷன்ல டிஎம்கே வெற்றி பெற்ற 39 தொகுதிகள்ல 2ஆம் இடத்துல தான் பிஜேபி இருந்துச்சு 11 தொகுதிகள்ல. அந்த நேரத்துல இவர்கள் இருவரும் இணைந்து அந்த பர்டிகுலர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருந்தா இதோட நாடாளுமன்ற தேர்தலோட விளைவுகள் வேறு விதமாகவே இருந்திருக்கக்கூடும். அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிற திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வைக்கிறாரு. மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலைக்கும் டிஎம்கேயோட மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதனால முதல்ல அவரோட பதவியை விலக்கினா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு. எப்பவுமே பிஜேபி இருந்து வெளியே போறவங்களை திரு அமித்ஷா அவர்களோ திரு மோடி அவர்களோ சந்திச்சதா இது வரைக்கும் ஹிஸ்டரி கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்திப்பு அவர் வெளியேறிய பிறகு பிஜேபியில இப்போ நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது இதுல ஒரு சந்தேகத்தை மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே தான் போகுது. 29 வரப்போற நாடாளுமன்ற தேர்தலை பத்தி அவர் எங்கேயுமே பேசல. வரப்போற உள்ளாட்சி தேர்தலை அவர் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா யூஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போய்கிட்டே தான் இருக்கு. வணக்கம். கரூர் மாவட்டம் சேர பேரரசுல வஞ்சின்ற பேர்ல சேர பேரரசோட கேபிட்டலா இருந்திருக்கு. அதன் பிறகு அன்றிலிருந்து இன்று வரை தமிழக அரசியல்ல கரூர் மாவட்டம் எப்பவுமே ஒரு நான் ஸ்டாப் பரபரப்போட தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம். முன்னாள் அதிமுகவோட அமைச்சர் திமுகவோட அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை நெருப்பை அணைய விடாம பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் அவர் கொடுக்குற பரபரப்பே ஒரு ஃபர்லாங் அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா காங்கிரஸோட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் சொந்த கட்சி எதிர்கட்சி ஏதாவது ஒரு கட்சியை பற்றி ஏதாவது ஒரு ட்வீட்டை போட்டு மறுபடியும் பரபரப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக சொல்லணும்னா செப்டம்பர் 2025 தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இப்போதைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்புக்காக கரூர் செல்லும் பொழுது அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது. அவர்கள் இறந்த பிறகு நடந்த பல்வேறு நிகழ்வுகள், அது தமிழக அரசியலில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அதன் பிறகு 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலுக்கு பிறகு திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜெயிச்சுட்டு ஏடிஎம்கேலிருந்து ராஜினாமா பண்ணி திருப்பியும் டிவிகேல இணைந்தது. இப்போது திரு விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு அரசு வேலைன்னு சொன்னது, அன்று இறந்தவர்கள் எல்லோருக்கும் நினைவு மண்டபம் கட்டுவேன்னு சொன்னதுன்னு சொல்லி நான் ஸ்டாப் பரபரப்பு இப்போ தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலுக்கு பிறகு விலகி இப்பொழுது தன்னுடைய அரசியலுக்கான செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கியிருக்காரு. அவர் பிஜேபியில் இருக்கும்போதே தினம் லைம் லைட்டில் தாங்க இருந்தார். எந்த நியூஸ் சேனலில் திருப்பினாலும் தினம் அவரோட முகத்தை நம்ம பார்க்காம இருந்ததே இல்லை. ஆனால் இப்போ திருப்பி ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு அரசியல் புது களத்தை உருவாக்க போகிறாரு. அந்த களம் எப்படியெல்லாம் பயணிக்க போகுதுன்றதுக்கு ஒரு சின்ன ஐடியாக்குள்ளே இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். இதற்கு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் அப்படின்னா, அவர் ஐபிஎஸ் வேலையில் இருந்து ஏன் வேலையை விட்டுட்டு வந்தார், ஏன் பிஜேபியில் இணைஞ்ச 11 மாதத்துலேயே அவருக்கு மாநில பதவி எப்படி கிடைச்சது, அதன் பிறகு அந்த மாநில பதவியை எதுக்கு ராஜினாமா பண்ணினாரு, அதன் பிறகு கட்சியிலிருந்து ஏன் விலகினாரு, இந்த கேள்விக்கெல்லாமே இது வரைக்கும் நம்ம கிட்ட பதிலே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக சேவை அமைப்பை புதுசாக உருவாக்கிய பிறகு அந்த அமைப்பு சமூக சேவையில் விதவிதமான வேலைகளை செய்ய போகிறதா இன்று வரையில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அமைப்போட பயணம் இதற்கு மேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் கரூர் மாவட்டம் தொட்டம்பாளையம் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. தன்னோட பள்ளி படிப்பை முடிச்ச அவர் பிஎஸ்ஜி காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. பிஎஸ்ஜி காலேஜுக்கும் இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கும் எப்பவுமே ஒரு சம்மந்தம் இருக்குங்க. வருஷம் இந்தியன் சிவில் சர்வீஸில் பாஸ் ஆகிட்டு போஸ்டிங்க்கு வர உன்னோட லிஸ்ட்டை பார்த்தோன்னா பிஎஸ்ஜி காலேஜ்லேருந்து வர நம்பர்ஸ் கணிசமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது இத்தனை ஆண்டுகளாக. அண்ணாமலைக்கும் கிட்டத்தட்ட அதுவே தான் நடந்ததுன்னு சொல்லலாம். பிஎஸ்ஜி காலேஜை முடித்து அதுக்கப்புறம் லக்னோ ஐஏஎம்ல ஜாயின் பண்ணுறாரு. அங்கே பட்டத்தை
முடிக்கிறாரு. முடிச்ச பிறகு அவருக்கு வந்து சங்கல்ப் ஐஏஎஸ் அகாடமியில ஜாயின் பண்றாரு. எப்படி பிஎஸ்ஜி காலேஜ்க்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கோ அதே மாதிரி சங்கல்ப் ஐஏஎஸ் அகாடமிக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட வலதுசாரி நாட்டம் கொண்ட நிறுவனங்களாக தான் இன்று வரைக்கும் அறியப்படுது. பிஎஸ்ஜி காலேஜ்ல படிக்கும் போதே திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கல்லூரியோட சம்வேதி சங்கத்துல செயலாளரா இருக்காரு. இதுவே அவருக்கும் வலதுசாரி இயக்கங்கள் மீது ஒரு சிறிதளவு நாட்டம் இருக்குமோ அப்படின்னு நமக்கு யூகிக்க வைக்குது. ஐபிஎஸ்க்கு தேர்வாகிற திரு அண்ணாமலை அவர்கள் முதலாக கர்நாடகா கேடர்ல கர்கலாக்கு ஏஎஸ்பியா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. அதன் பிறகு உடுப்பி சிக்மங்களூருக்கு எஸ்பி ஆகிறாரு. 2019ஆம் ஆண்டு பெங்களூருக்கு டெபுட்டி கமிஷனரா போஸ்ட் ஆகிறாரு. அந்த டெபுட்டி கமிஷனர் போஸ்டிங்ல இருக்கும்போது ஹரிபட போலீஸ் மாதிரி ரொம்ப பரபரப்பாக தான் செயல்படுறாரு ஹோல் டென்யூர்ல. திடீர்னு தன்னோட வேலையை ராஜினாமா செய்கிற அண்ணாமலை அவர்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்க போகிறேன் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனால் அங்கே கர்நாடகாவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காஃபி டேயோட உரிமையாளர் திரு விஜி சித்தார்த் அவர்களுடைய தற்கொலை வந்து இவருக்கும் அதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு மதுகர் ஷெட்டியோடைய மரணம் வந்து என்னை பெருசா பாதிச்சிருச்சு, அதனால தான் நான் இந்த போஸ்டிங்கை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து தன்னோட போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அவர் பிஜேபியில ஜாயின் பண்ணாரானா கண்டிப்பா இல்லை. அதுக்கும் முன்னாடி டிஎம்டிகேல வந்து பூத் லெவல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்றதுக்கு இவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த ஒர்க்ஸ் எல்லாம் இவர் பாக்குறாரு. அதன் பிறகு ரஜினி கட்சி தொடங்குவார்ன்ற நம்பிக்கையில ரஜினியோட சேரலாம்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் முடிவெடுக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல ரஜினி கட்சி தொடங்க போவதில்லை அப்படின்றது தெரியுது. இப்படி எல்லா பக்கமும் முட்டுக்கட்டையாவே இருக்கிற நேரத்துல தான் கர்நாடகாவோட பிஜேபி மாநில தலைவர் திரு BL சந்தோஷ் அவர்களும் அர்ஜுனமூர்த்தி அவர்களும் அண்ணாமலை அவர்களை பிஜேபியில் இணைய வைக்கிறாங்க. அவர் இணைந்த நாள்ல இருந்து அவரோட பணிவு அங்கே இருந்த எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபியில் அவர் இணையும் பொழுது மாநில தலைவராக இருந்தவர் திரு எல் முருகன் அவர்கள். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்ததுன்னு தான் சொன்னோம். அது வந்து பிஜேபிக்கான ஸ்ட்ராங் லீடர்ஷிப், தமிழ்நாடு அரசியலுக்கான ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், H ராஜா, ராகவன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன், இது போல பலர் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு தலைமை பொசிஷனில் இருந்தப்போ கூட திரு எல் முருகன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக செலக்ட் பண்ணி அங்க போன பிறகு அந்த நேரத்துல தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவரா யார் இருக்க போறாங்கன்ற क्वेश्चन ரைஸ் ஆகுது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த மொமெண்ட்ல திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட தமிழ்நாட்டு மாநில தலைவராக அப்பாயிண்ட் செய்யப்படுறார். சேர்ந்த 11 மாசத்திலேயே மாநில தலைவராகிற திரு அண்ணாமலை அவர்கள் 2021ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில பிஜேபியோட வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். அன்று திரு இளங்கோவன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட அவர் 28,000 வாக்குகள் வித்தியாச தோல்வி அடைகிறார். என்னதான் தோத்தாலுமே கூட அன்னிலிருந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. தினம் ஏதாவது ஒரு பிரஸ் மீட், ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இவர். பிஜேபியில திரு பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் இவர்கள் எல்லாரும் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தை விட திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் பிஜேபி கொஞ்சம் அதிகமாகவே பேசு பொருளாக தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். தினம் ஏதோ ஒரு செய்தி பிஜேபி பத்தி தமிழ்நாட்டில் இருந்துச்சு, which was not there earlier. இது பிரசிடென்ட் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அண்ணாமலையை நோக்கி ரசிகர் பட்டாளமாக இளைஞர்கள் நிறைய பேர் பிஜேபி பக்கம் இணைஞ்சாங்க. ஆனா அரசியல் வாழ்க்கையில கணிசமான அளவு மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற திரு எடப்பாடியார் அவர்களுக்கும், அதாவது அதிமுகவோட பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், கட்சி தலைவர் அப்படின்னு பல பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ண திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் எப்பவுமே ஒத்து போகாம ஒரு 7ஆம் பொருத்தமாகவே தான் இருந்துட்டே இருந்துச்சு. கூட்டணியில் இருந்தப்பவும் இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகல, கூட்டணியை விட்டு பிரிஞ்ச பிறகும் இவங்க 2 பேருக்கும் எப்பவுமே ஒத்து போகல. இந்த நிலையில தான் 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு முடிவை எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிறார். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கேயோட சேர்ந்து கூட்டணியில தான் இருக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. ஆனா அதற்கு எடப்பாடியார் தான் ஒத்து வரல. அந்த எலெக்ஷன்ல டிஎம்கே வெற்றி பெற்ற 39 தொகுதிகளில் 2ஆம் இடத்துல தான் பிஜேபி இருந்துச்சு 11 தொகுதிகளில். அந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து அந்த பர்டிகுலர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருந்தா இதோட நாடாளுமன்ற தேர்தலோட விளைவுகள் வேறு விதமாகவே இருந்திருக்கக்கூடும். அந்த எலெக்ஷன் நடந்த ஒரு முக்கியமான கணக்கு என்ன அப்படின்னா, அந்த எலெக்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 11% ஆஃப் ஓட்ஸ் கிடைக்குது, ஏடிஎம்கேக்கு 20% ஆஃப் ஓட்ஸ் இருக்கு. டிஎம்கேக்கு அந்த எலெக்ஷனில் டோட்டலாக 26% ஓட்ஸ் தான் கிடைக்குது. இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இணைந்து மற்ற கட்சிகளோட அந்த தேர்தலை சந்திச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு கணிசமான லெவலில் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அண்ணாமலையால் தான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பயே அவர் மீதான அதிருப்தி அங்கே அதிகமாக உருவாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்பயே கூட்டணி வேண்டாம் முடிவெடுத்த எடப்பாடியார் அவர்கள் 2026ஆம் ஆண்டுக்கும் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருந்திருக்காரு. ஆனா வழக்கம் போல பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எடப்பாடியார்களுக்கு சம்பந்தமான இடங்கள்ல ரெய்டு நடக்குது. அதன் பிறகு அவர் டெல்லி டிராவல் பண்றாரு. அந்த நேரத்துல கூட்டணி முடிவாகுது. அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிற திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வைக்கிறாரு. நீங்க மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலைக்கும் டிஎம்கேயோட மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்கு, அதனால முதல்ல அவரோட பதவியை விலக்கினா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு. அதுக்கு பிஜேபியோட தலைமை ஒத்துக்குச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனால அந்த பர்டிகுலர் கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு கட்சியிலையும் சரி கூட்டணியிலையும் சரி அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த நேரத்துல தான் 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று நிதின் நபியிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்கிறாரு. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகிறாரு. ஆனா அங்க போனவர் திரு அமித்ஷா, மோடி எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் திரும்பி தமிழ்நாட்டுக்கு திரும்புறாரு. பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்த திரு அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக சேவை அமைப்பை இப்போ தொடங்கியிருக்காரு. இந்த 38 நாட்களில் அந்த அமைப்பில் 19 லட்சம் பேர் தனிச்சையாக சேர்ந்திருக்கிறதா நடந்த ட்ரக் ஃப்ரீ பொள்ளாச்சி கூட்டத்தில் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 19 லட்சம் மக்களில் கிட்டத்தட்ட 17% பெண்கள் இருக்கிறதாகவும் 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 50% இருக்கிறதாகவும் அவர் சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னா, நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் போராட வேண்டியது திரு உதயநிதி அவர்களோடையும் திரு விஜய் மட்டும்தான். சோ அங்க இருக்கிற இளைஞர் பட்டாளத்துக்கு எதிரான ஒரு பட்டாளத்தை தான் நான் உருவாக்குறேன் அப்படின்றத இந்த மாநாட்டில் அவர் ஊர்ஜிதப்படுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பிஜேபிக்கு அல்லாத பிற கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பிஜேபியே உருவாக்குன ஒரு ஐடியா மட்டும்தான். இவ்வளோ ஆண்டுகளாக போராடி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபியால கால் பதிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ 60 இயர்ஸா ஆல்ரெடி எக்ஸிஸ்டண்டா இருந்த டிஎம்கே கட்சியை எதிர்த்து தாவேகா இப்ப பெற்றிருக்கிற வெற்றின்றது அசாத்தியமானது, யாருமே கற்பனை பண்ணி பார்க்காதது. அண்ட் தேர்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஏடிஎம்கேயோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்பொழுது கலைஞர் அவர்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹிஸ்டரியோ ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ உதயநிதிக்கு கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல ஒரு வேக்யூம் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். அந்த வேக்யூமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் புதிய கட்சியை தொடங்கும் ஒரு ஐடியாவை அண்ணாமலையார் அவர்களுக்கு பிஜேபியே கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பியதா சொல்லப்படுது. இது மட்டும் அல்லாது எப்பவுமே பிஜேபியிலேருந்து வெளியே போறவங்களை திரு அமித்ஷா அவர்களோ திரு மோடி அவர்களோ சந்திச்சதா இது வரைக்கும் ஹிஸ்டரி கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்திப்பு அவர் வெளியேறிய பிறகு பிஜேபியில இப்போ நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது இதுல ஒரு சந்தேகத்தை மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே தான் போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அண்ணாமலையை பிஜேபி மொத்தமா கை கழுவிடுச்சு, அண்ணாமலையும் பிஜேபியை மொத்தமா கை கழுவிட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. இன்னைக்கு ஜூலை 12ஆம் தேதி நடக்கிற ட்ரக் ஃப்ரீ பொள்ளாச்சி கூட்டத்தில் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, மதவாத அரசியலையோ ஜாதி சார்ந்த அரசியலையோ கையெடுக்க போறதில்லை, நம்மளாம் வீட்டை விட்டு கிளம்பும் போது மதம்ன்றதை நம்ம வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வேணுமனே மதம், ஹிந்துத்துவா இது போன்ற வார்த்தைகளை இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்திலையும் சரி இன்றைய கூட்டத்திலையும் சரி அவர் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. இதெல்லாம் அவரை தன்னைத்தானே பிஜேபிக்கு எதிரானவர்னு ஒரு இடத்துலையும் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே வர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. இந்த கூட்டங்கள்ல 2031ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலை பத்தி மட்டும்தான் திரு அண்ணாமலையார் அவர்கள் பேசிட்டு இருக்காரு தவிர 29ல வரப்போற நாடாளுமன்ற தேர்தலை பத்தி அவர் எங்கேயுமே பேசல. வரப்போற உள்ளாட்சி தேர்தலை அவர் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா யூஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் வரப்போற 2031ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் திரு உதயநிதி அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் எதிர்கொள்வது இந்த உள்ளாட்சி தேர்தலை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலையார் அவர்கள் நம்புறார். இன்று அவர் பேசும்பொழுது இந்த அமைப்பு கட்டாயமாக தேர்தல் அரசியலை சந்திக்கும், இது ஒரு கட்சியாக மாறும் அப்படின்லாம் சொல்றாரு. இது மதவாதத்திற்கு எதிரானது, சாதிக்கு எதிரானது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமும் கொடுக்குறாரு. அது மட்டும் அல்லாது டிவிகே கவர்மெண்ட்டும் இன்னைக்கு நடந்த கூட்டத்திலையும் இதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்லையும் அவர் எதிர்த்து எதுவும் பேசல, அவங்களுக்கான டைமை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா 1.5 கோடிக்கு அதிகமான மக்கள் வாக்களிச்சு தான் இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்காங்க, அதனால அதற்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவர் சொல்லும் பொழுது 2026ல ஒரு மாற்றம் தமிழக அரசியல்ல வந்த மாதிரி 2031லையும் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு சொல்றாரு. இதுக்கு சிவகார்த்திகேயன் பட டயலாக் மாதிரி மீண்டும் மீண்டுமா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா உருவாக போற வி த லீடர்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி பயணிக்கும், அதோட பாத் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் எடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.